நம்ம வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாத முக்கியமான 3 பேர். 1, நம்ம கஷ்டத்தில் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க. 2வது, நம்ம கஷ்டப்படும் போது கைவிட்டவங்க. 3வது, இதுதான் முக்கியமானவங்க, அந்த கஷ்டத்தில் நம்மளை தள்ளி விட்டவங்க. ஸோ இவங்க 3 பேரையும் நம்ம வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் மறக்கவே கூடாது. இந்த சொந்தக்காரங்க பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு வலி கொடுக்க உங்களால் முடியும் போது வலிக்காமல் காட்டிக்க எங்களாலேயும் முடியும். என்னடா வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் வாழவே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். என்ன ஒன்று, அன்னைக்கு நம்ம தலையில் ஒன்று நரத்தள்ளி இருக்கும், இல்லைன்னா வாயில் நுரத்தள்ளி இருக்கும். நம்ம நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும், நம்ம நாசமாக போனாலும் இந்த உலகம் பேசும். அடுத்தவன் 1000 சொல்லுவான், அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மலையை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நஷ்டம்? ஸோ நம்மளோட பயணத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? துவைச்சதுக்கு அப்புறம் கட்டுனா புடவை, கட்டுனதுக்கு அப்புறம் துவைச்சா அதுதான் புருஷன். நேர்மையா வாழணும் அப்படின்னு சொன்ன காலம் போய் எதுக்குடா நேர்மையா வாழ்ற அப்படின்னு கேட்குற காலம் வந்துடுச்சு. எவ்வளோதான் நம்ம சண்டை போட்டாலும் நம்மளை தேடி வர ஒரே ஒரு உறவு கடன்காரங்க மட்டும்தாங்க. நல்ல பேர் வாங்க தாங்க நம்ம ரொம்ப நடிக்கணும், கெட்ட பேர் வாங்க நம்ம ஒரிஜினலாக இருந்தாலே போதும்.